வார்த்தைக்காக கண்களை மூடி ஆண்டவரே துதிக்கிறோம். வானத்தை பூமி படைத்த கர்த்தருக்கு ஒத்தாசையை வருவதாக இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது கர்த்தர் எங்களோடு இடைப்படுகிறார். நாம் மகிமைக்காக வேத வசனத்தை தியானிக்கவும் அதை நாங்கள் சுதந்திரிக்கவும் கர்த்தருடைய செய்வோம். ஆண்டவரே நல்ல கருத்தை எழுதுவதை போல என்னுடைய வாழ்க்கையுடைய தரத்தை மாற்றி அமைக்கவும் நாங்கள் செபிக்கிறோம். துதிகளை மகிமைக்கு பார்க்கிறார் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் நன்றியோடு உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா பக்கத்தில் இருக்கிறவங்க கை பிடிச்சு சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். மாற்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மாற்கு 4:8. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, பலன் தந்தது. பலன் தரணும் எப்படின்னு சொன்னா, சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே 30% பலனை தருகிறார். சில நேரத்தில் ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் நம்ம மேல பிரியமா இருந்து ஒரு 60% பலனை தருகிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆவியிலே களி கூர்ந்து நம்மை குறித்து ஆவியிலே களி கூறுவார் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்திலே களி கூறுவார் என்று சொன்னால் 100% ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரத்தை சீர்தூக்கி பார்க்கிறோமோ, சரிப்படுத்துகிறோமோ, அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்தை பார்த்து நடத்துவார். நம்மை பலனுள்ளவர்களை மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 4:20 வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 20. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுத்தாங்க. நல்ல கவனி. அப்ப ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, வசனத்தை முதல்ல என்ன செய்யணுமா? கேட்கணும். வசனத்தை கேட்கணும். அப்ப வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு, அதுக்கு இடையில ஒரு வசனம் ஆவியாளர் கொஞ்சம் இன்டைரக்டா வைத்திருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு கீழ்ப்படிதல் உண்டாகிறது. வசனத்தை கேட்ட உடனே அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அதை ஏற்றுக்கொள்றாங்க. கீழ்ப்படிஞ்சதை ஏற்றுக்கொள்ள முடியும். கீழ்ப்படிதல் என்ன செய்யாது, ஓங்கயா அப்படின்னு சொல்லி கூட போயிட்டே இருப்பாங்க. கீழ்ப்படிதல் இருக்கு. அப்ப அந்த கீழ்ப்படிதலுக்கு அப்புறம் ஸ்தோத்திரம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஏற்றுக்கொள்றாங்க. அதுக்கு அப்புறம் 30, 60, 100 பலன் கொடுக்கிறாங்க. சரி, 1 யோவான் 1:1 வாசிக்கலாம். 1 யோவான் 1:1. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததுமான எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல யோவான் எழுதி வைக்கிறார். இது ஏன் யோவான் எழுதி வைக்கிறாங்க? 3 பேர் டீப்பா இருந்தவங்க. யாக்கோபு, பேதுரு, யோவான் இவங்கெல்லாம் ஒரே சூத்திர களத்துல இறங்கி செயல்பட்டவங்க. அதனால இவங்க எங்க போனாலும் 3 பேர் ஒன்னாதான் இருப்பாங்க. அந்த மாதிரி அப்படி எழுதி வச்சதுனால அதிலிருந்து ஆவியானவர் நமக்கு சில வாரங்களாக நமக்கு வசனத்தை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். இந்த வாரம் நிறைய பகுதி இல்லை, இது முடிக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் அல்ல. அதனால இந்த பகுதியில அடுத்து என்னமோ அதை மாத்திர பிரசங்கம் பண்ணிட்டு அடுத்து கர்த்தர் இந்த பேதுரை குறித்து சொல்லணும்னு சொல்லி அனுமதிக்கிற காலத்துல அதை தொடர்ச்சியாக பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. இந்த செய்தியினுடைய முடிவு பகுதி இது அல்ல, புரிந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அதனால நான் தொடர்ந்து ஒரு காரியத்துக்காக நம்ம தியானிக்க போகிறோம். மறுபடியும் அந்த 1 யோவான் 1 வாசிக்கலாம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் போதும் நாங்கள் கண்டதும். போன வாரம் நம்ம தியானித்தோம், பேதுரு 100க்கு 100 ஆசீர்வாதத்தை கண்ணால கண்டதாக நாம் தியானித்தோம். ஸ்தோத்திரம். எப்படி தியானித்தோம் அப்படின்னு சொன்னா, எந்த விதத்துல தியானித்தோம்னு சொன்னா, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டாலும் ஆண்டவர் சொன்னாரு, நீ மறுபடியும் நேற்று நைட்டு செய்த அதே காரியத்தை இன்னைக்கு காலையில என் வாயின் வார்த்தையின்படி நீ கடலின் ஆழத்துக்கும் படையை தள்ளி கொண்டு போ அப்படி மட்டும் சொல்றாரு. வேற ஒண்ணும் சொல்லல. உடனே அவர் சொல்றாரு, ஆகிலும். அப்ப கீழ்ப்படிதல் ஓகே. எந்த நிலையில நம்ம கீழ்ப்படியணும்?
எந்த நிலையில நம்ம கீழ்ப்படுகிறோம்? கீழ்ப்படுகிறது ஓகே, இன்னைக்கு சொன்னா நாளைக்கு கீழ்ப்படுகிறவங்க இருக்கிறாங்க, இன்னைக்கு சொந்த மெதுவா கீழ்ப்படுகிறவங்க இருக்கிறாங்க. சகையை சொன்ன மாதிரி கீழே இறங்கி வாச்சோன்னா உடனே அவர் கீழ்ப்படிஞ்சார். அப்ப கீழ்ப்படுறது பல விதத்துல இருக்கு. இந்த பேதுரு கீழ்ப்படிந்ததனுடைய சூழ்நிலை என்னன்னு சொன்னா, ஆகிலும் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால சில விஷயங்கள் அடங்கி இருக்கு. ஆகையினால அதை கற்றுக் கொடுத்தார். போன வாரத்துல கடினமா இரவு பொழுது பிரயாசப்பட்டும் ஒண்ணுமே அகப்படல. அப்படிப்பட்ட மனசோர்வுல இரவெல்லாம் விழிச்சிருந்த அந்த உடல் அசதியில, தூக்கத்தின் மயக்கத்துல, கவலையில பார்த்தால் பலவிதமான விஷயங்கள் பேதுருவை நெருக்கி கொண்டிருந்தாலும் போவதற்கு மனசே கிடையாது அவருக்கு. மறுபடியும் நடுக்கடலுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை, போறதுக்கான பலனும் இல்லை, மனதிலும் இல்லை, சரீரத்திலும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், ஆகிலும் ஆகிலும் உம்முடைய வார்த்தைப்படி நான் என்ன செய்யறேன், போய் நான் வளைய போடுறேன். இந்த கீழ்ப்படி என்னால சுத்தமா முடியல. 100% வேலை செய்வதற்கான எந்த மைண்ட் செட் எனக்கு கிடையாது. விட்டா போது நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மனநிலைமையில இருந்த பேதுரு, தூக்கம் கலக்கனை விட்டா போதுப்பா நல்லா தூங்க நாள் விடுதா அப்படிங்கிற மனநிலைமையில இருந்தார் பேதுரு. அது மாத்திரம் மிகுந்த மனசோர்வு, ஒரு மீன் கூட கிடைக்கலங்கிற மனசோர்வு. இந்த எல்லா சூழ்நிலையை தாண்டி அவர் சொன்னாரு, ஆகிடும். அல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதல் தான் பேதுருக்கு உலக பிரகாரமான 100 பெற்றுக் கொடுத்துச்சு. அல்லேலூயா. எப்படி பெற்றுக் கொடுத்து உங்களுக்கு தெரியும். அமிழத்தக்கதான படங்கள், அமிழத்தக்கதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். சூத்திரம். இன்னைக்கு பேதுருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, இந்த எண்மைக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில, இந்த தரைத்தளத்துல நடந்த இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில இருந்த 100க்கு 100 ஒரு ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் பெற்றுக்கொண்ட 100க்கு 100 ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் சூத்திரம் கட்டளையிட்டார். உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம், மத்தேயு 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சீசர்கிட்ட கேட்கிறாங்க. ஏன்னா சீசர்களுக்கு ஜனங்களுக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருந்தது. அவருக்கு அவங்க டீம் வந்து ஜனங்களோடு கூட நெருங்கிய, இப்ப பார்த்தாலும் ஜனங்களோட தானே கூடி இருந்தாங்க, அதனால ஜனங்களோடு கூட நெருங்கின தொடர்பு இருந்தது. ஆனாலும் சில மைண்ட் வாய்ஸ் சீசருக்கு கேட்டிருக்கோம். ஆண்டவர் அப்புறம் தனியா போய் ஜெபிக்கிறார், அதனால அந்த அளவுக்கு அவர் சொல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா சில விஷயங்கள் காதால கேட்டுப்படுகிற விஷயம், அந்த மைண்ட் வாய்ஸ், ஐ மீன் அவங்க பேசிக்கொள்ளுகிற காரியங்கள் எல்லாம் சீசர்களுக்கு தெரியுங்கிறதுனால அவர் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? பிலிப்பு செசரியா திசையில் வந்த போது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுங்க. என்னை பத்தி என்னப்பா சொல்றாங்க? என்னை பத்தி என்னப்பா சொல்றாங்க ஜனங்கள்? அல்லேலூயா. என்னை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுறாங்கப்பா. இது நான் காதால கேள்விப்பட்டேன், காதில் கேட்டேன், அது காதில் கேள்விப்பட்டேன். இப்படி எல்லாம் சொன்னாங்கப்பா. நல்ல கவனிங்க. சீசர்கள் இந்த இடத்துல கேட்கிற ஜனங்களோட நீங்க இருக்கிறீங்களே, ஒன்னா இருக்கிறீங்களே, பழகிறீங்களே, போக்குவரத்துமா இருக்கிறீங்களா, அவங்க நீங்க உட்காரு போது பேசும்போது நடக்கும்போது என்ன காதல் இருந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எல்லாமே தெரியும். ஆனால் இவங்க வாயின் வார்த்தையை கேட்க விரும்பினார். அப்ப அவங்க சொன்னாங்க, சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே வாசி முடியும், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் சொல்றாங்க. ஆண்டவரே இயேசுவா இவங்களை யோவான் ஸ்நானன் சொல்றாங்க. அடுத்தது சிலர் எலியா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எலியா தீர்க்கதரிசி தான், எலியா தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றாங்க. வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருத்தர். அப்பவே அவர் சொன்னாங்க, ஒரு தீர்க்கதரிசிகள் ஒருத்தர் அவர் ஆண்டவராவே எடுத்துக்கல. நிறைய பேரை தான் சொன்னாங்க, நிறைய பேர். ஏன் சீசர்களை சொல்றாங்க, அவர் ஆண்டவர்கள், அவர் வந்து தீர்க்கதரிசி கடைசியில தான் சொல்றாங்க. நல்லா கவனிங்க. சீசருடைய ஆரம்ப நிலைமை எல்லாம் அப்படித்தான். ஏன்னா அழைச்சிட்டாரு, அழைச்ச உடனே இவர் யாரு என்ன நிலவரம் அப்படின்னு ஒருத்தருக்கு அவரை குறிச்சு ஒண்ணுமே தெரியாது, தோத்திரம். ஆனா அந்த அழைப்புக்கு
வார்த்தைக்கு இணங்கி அவங்க வந்துட்டாங்க. அதுதான் அவங்க பண்ணின விஷயங்கள். சரி, இப்ப என்ன நடக்குது? 15 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நீங்க என்னைய யாருன்னு சொல்றீங்க? அவங்க எல்லாம் கிடைக்கு. சரி, அவங்களே பிடிச்சது சொல்லிட்டீங்க. நீங்க கூடவே இருக்கிறீங்களா? 24 மணி நேரம் கூடவே இருக்கிறீங்களா? நீங்க இயேசுவா என்னை குறிச்சு என்ன சொல்றீங்கம்மா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. வாசிக்கலாம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நல்லா கவனிங்க, 11 சீசனும் ஆயிரக்கணக்கில் 11 சீசன் யோசிக்கிறான். என்ன சொன்னா சரியா இருக்கும், என்ன சொன்னா அந்த ஆன்சர் கரெக்டா இருக்கும், சந்தோஷப்படுவாரு, இல்லைன்னா தப்பா நினைச்சுக்குவாரோ சொல்லுங்க. ஏன்னா ஏசு ரட்சகரா இருக்கிறார், ராஜாவா இருக்கிறார், தகப்பனா இருக்கிறார், அப்பாவா இருக்கிறார், அம்மாவா இருக்கிறாரு, எல்லாமா இருக்கிறார். நான் என்ன சொன்னா கரெக்டா இருக்கும் யோசிக்கிறாங்க. ஆனா இவர் முந்திரி கொட்ட பாருங்க, பேரு பட்டான ஆன்சர் சொல்றாங்க. ஏன்னா ஆன்சர் ஃபிங்கர் டிப்ல அப்பா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பேதுருவுக்கும் ஆண்டவருக்கு அவ்வளவு வேர் பற்றி கொண்ட ஒரு அனுபவம், ஒரு ஆழமான ஒரு அனுபவம். அதை வச்சு போகணும். ஸ்தோத்திரம். அந்த ஒரு கண்டிஷன் நல்லா கவனிங்க. அப்ப சொல்லுகிறாரு, வாசிக்கலாம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய, நல்லா கவனிங்க, 12 பேர் இருந்தாங்க. அதுல ஒரு ஆளு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அடே அப்பா, எவ்வளவு பெரிய வெளிப்பாடு பாருங்க. பேதுருக்கு சாதாரண வெளிப்பாடு இல்லை, சாதாரண வெளிப்பாடு இல்லை. பேதுருக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ரெவலேஷன் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், 11 பேருக்கு இல்லாத ஒரு வெளிப்பாடு இந்த முதன்மையா இருந்த பேதுரு சொல்லுகிறார். அவங்க சொல்ற பாரு, சிலர் ஏழைங்க சொல்றாங்க, தீர்க்கதரிசி சொல்றாங்க, எல்லாமே எப்படி எப்படியே சொல்றாங்க. பட் நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு சீசர்ட்ட கேட்டா முதல்ல ஆன்சர் பண்றது பேதுரு தான். ஹல்லேலூயா. நாம எப்படி வசனத்தை சொன்னே முதல்ல எந்திரிச்சு நீங்க முதல்ல வசனத்தை வாசிக்கிறதுக்கு நீங்க ரெடியாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சொல்றாரு. உடனே சொல்றாரு, யோசிக்கவே இல்லை. இங்க கேள்வி கேட்ட அடுத்த நிமிஷம் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். சரி, அடுத்தது அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். அவன் சொல்லுங்க, 11 பேருக்கு கிடைக்காத ஒரு வேர்டு, ஒரு அப்ரிசியேஷனை ஆண்டவர் சீமோன் பேதுருக்கு கொடுக்கிறார். அவன் சொல்லுங்க, 11 பேருக்கு கிடைக்கல. பார்த்தா அவங்களுக்கு வயிறுலாம் எரிஞ்சிருக்கும். அட பாவியா, எனக்கு ஏன்டா இந்த அப்ரிசியேஷன் கிடைக்கல, எனக்கு ஏன்டா இந்த சர்டிபிகேட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவன் உள்ளுக்குள்ள அவனுக்கு அப்படியே எரிச்சலா இருக்கு. ஏன்னா அவன் நிறைய விசுவாசத்துல தடுமாறதுக்கு காரணம், தங்களை யாரு பெரிய ஆளு, வாக்குவாதம் நடக்குது. நீ தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஆளு. அந்த கண்டிஷன்ல இருக்கிற இவங்க சொல்றாங்க பாருங்க, வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, நீ பாக்கியவான். உங்க பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க, நீங்க பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை யாரு ஃபிங்கர் டிப்ல இருக்கிறாங்களோ அவர்கள் பாக்கியவான், அவர்கள் பாக்கியவதிகள். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எந்தெந்த விஷயத்திலலாம் எல்லுன்னு சொன்னா எப்படி நிக்கணும், அப்படி நிக்கிறவங்க பாக்கியவான். சரி, இருக்கிறவங்க யோசிக்கவே இல்லை, அவரு யோசிக்கவே இல்லை. அடுத்த செகண்ட் அவர் பதில் சொல்றாரு. சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருக்கு அவர் சொல்லுகிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பேதுரு பாக்கியவானாய் இருந்தாரம்மா. ஹல்லேலூயா. கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்னையும் பாக்கியவதையும் மாற்றுவாராக. அவருக்கு ஒரு 100% ஒரு பிளஸிங் அவர் பார்த்து முதல் ஸ்டெப் அதுதான். அவரே சொல்றாரு, அத்தனை நேரத்துக்கு நீ பாக்கியவான். யோவானுக்கு கிடைக்கல, ட்ரெஸ்ஸர் யாரு, யூதாஸுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல, அந்திரேயாவுக்கு கிடைக்கல, யாக்கோபுக்கு கிடைக்கல, யாருக்கும் கிடைக்கல. பேதுரு பார்த்து நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. பாக்கியவான். அடுத்து சொல்றாரு, மாம்சம் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். கவனிங்க, பிதாவுக்கும் சீமோனுக்கும் ஒரு நல்ல உள்ளான புரிந்து விடுதல் இருந்திருக்கு பாருங்க. இயேசுக்கு இவருக்கு புரிந்து விடுதல் ஓகே, ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. ஆனா இவர் சொல்லுகிறாரு, நான் வெளிப்படுத்தல, இயேசு அவனை நோக்கி,
மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா. நல்ல கவனி, நான் இவங்க கூட தான் இருக்கிறேன், ஆனா பிதா கிருபாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கும் பேதுருக்கும் எவ்வளவு இருந்திருந்தா அவர் சொல்லுகிற உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவரே சொல்றாரு, அவரு இயேசு கிறிஸ்து உண்மைதானே சொல்லுவாரு, உண்மைதான் சொல்லுவாரு. 11 பேருக்கு வெளிப்படுத்தப்படாத ஒரு விஷயம் ஒரு ஆள் வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னா அப்ப பேருடைய கண்டிஷன் எப்படி இருக்கும்? பேருடைய அவர் ரசிக்கப்படலைங்க, அவர் அபிஷேகம் பண்ணப்படல, இயேசு கிறிஸ்து படவல அவருக்கு நிரம்பி வழிகிற ஆசிரத்தை கொடுக்கும் போது அவர் சொல்லுகிற அவரே நான் பாவியான மனுஷன், அவர் அப்பட்டமான பாவியான மனுஷன். ரட்சிப்புனா என்ன தெரியாது, அபிஷேகம்னா என்ன தெரியாது, இயேசுனா என்ன தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அவர் கேள்விக்குறியோட அழைக்கப்பட்டவர். அல்லேலூயா. அப்பதான் கடைசி வரைக்கும் சூத்திரம் நீங்க போங்க, உங்களுக்கு முன்னால அவர் கலிலேயாவுக்கு போவாருன்னு சொல்லி அந்த சகோதரிகள் சொல்லிதான் சீசர்களுக்கே நினைவு வந்துச்சு, ஞாபகம் வந்துச்சு. அந்த அளவுக்கு எப்படி இருந்தாங்க? மந்தமா இருந்தாங்க. என்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டாங்களோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கை நிலைமை மாறிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற பிதா வெளிப்படுத்தினார். பிதாவே வெளிப்படுத்துற அளவுக்கு பிதாவோட பேர் எப்படி இருந்திருக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. நாம எப்படி இருக்கோம் யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். பிதாவே அவர் சொல்கிறார், உங்களுக்கு என்ன தேவை என்பதை யார் அறிந்திருக்கிறாரு? பிதா அறிந்திருக்கிறார். அப்படின்னா நம்மளுக்கும் ஆண்டவருக்குள்ள ஸ்தோத்திரம் அந்த இடைவெளி எந்த அளவுக்கு இருக்குதோ, அந்த நெருக்கம் எந்த அளவுக்கு இருக்கு இடைவெளி இல்லாம அந்த அளவுக்கு அவர் சொல்லுகிறார். நான் அதை வெளிப்படுத்தல, மாம்ச ரத்தம் வெளிப்படுத்தல, பிதாவாகிய தேவனை உனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். சரி, பாத்தீங்க, பாசி தொடர்ந்து. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இன்னைக்கு இந்தியாவில எத்தனை திருச்சபைகளை பாதாளத்தின் வாசல் மேற்கொண்டது தெரியுமா? எத்தனை திருச்சபையில பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு தெரியுமா? சர்வீஸ் நடத்த முடியாது, பூட்டி இருக்கு, வாசல்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம்னா பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொண்டாச்சு. ஊழிய குடும்பத்தை மேற்கொண்டாச்சு, விசுவாசிகளை மேற்கொண்டாச்சு, சபை மேற்கொண்டாச்சு, ஆராதனை மேற்கொண்டாச்சு, ஜெபத்தை மேற்கொண்டாச்சு, ஐக்கியத்தை மேற்கொண்டாச்சு. எல்லாத்தையும் பாதாளத்தின் வாசல் என்ன செஞ்சுச்சு? மூடி போட்டது, மேற்கொண்டது. அதுதான் பிரதான ரிக்வெஸ்ட். எப்படியாவது இந்த சபையை திறந்துருக்காங்க, ஆராதனை நடக்கணும். ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபை கட்ட. பேதுருவே, உன் மேலதான் நான் திருச்சபையை கட்டுவேன், உன் மூலமா திருச்சபை கட்டுவேன், உன்னால நான் திருச்சபை கட்டுவேன். திருச்சபையினுடைய ஆரம்ப விசுவாசிகள் எத்தனை பேர்? 8000. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், என் சபையை யார் கட்டுவா? வாசிங்க. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல்லின் மேல் என் சபையை அவர்தான் கட்டணும். அவரு கட்டுனாதான், அவர் எப்ப கட்டணுமோ அப்ப கட்டுவார். நீங்க என்ன பிரயாசப்பட்டாலும், தாவீதை போல எவ்வளவு துதிச்சாலும் ஆராதிச்சாலும் டோன்ட் டச் ன்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. டோன்ட் டச். ஒரு ஸ்டோன் மேல நீ கை வச்சா உனக்கு சங்கடா அப்படின்றார் தாவீது. தீர்க்கதரிசி போனாரு, சபையை கட்டுமையா, அடிச்சுடுவோம். தீர்க்கதரிசி தாவீது ஆலோசனை, சபையை கட்டும் அப்படின்றாரு. அவர் சொன்னாரு, இந்த கல்லின் மேல ஏன் சர்ச், ஏன் ரத்தத்தை அங்க சிந்தி இருக்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு மேல இயேசு ரத்தம் இருக்கு. ஆமாவா இல்லையா?
இயேசு ரத்தம் இருக்கிற மாத்திரம் அல்லேலூயா. அப்ப இத்தனை ரத்தத்தை சிந்தி கர்த்தர் கட்டி இருக்கிறார். இங்க 20 பேர்னா இன்னைக்கு கோடிக்கணக்கான ரத்தம் அவர்கள் மேல ஊற்றப்பட்டிருக்கிறது. அத்தனை பேரும் விசுவாசிகளா இருக்கிறாங்க. அல்லேலூயா. பேதுரு பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நல்ல கவனிங்க, பேதுரு பார்த்து அவர் சொல்கிறாரு, இந்த கல்லின் மேல் நீ பேதுருவா இருக்கிறதுனால, சீமோனா இருக்கிறதுனால நீ பேதுருவா இருக்கிறாய் அப்படின்னா இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். அப்புறம் கர்த்தர் ஒரு திருச்சபையை அங்கீகரிச்சிட்டாருன்னு சொன்னா, ஒரு திருச்சபையை பிரதிஷ்டை பண்ணிட்டான்னு சொன்னா, ஒரு திருச்சபையினுடைய நடவடிக்கை நேரடியா அவர் போக்கஸ் பண்ணான்னு சொன்னா, பாதாளத்தின் வாசல் அது மேற்கொள்ளாது. ஆமென். நல்லா கவனிக்கிறீங்களா? ஏன் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளுது? அப்ப கர்த்தர் இந்த திருச்சபைக்கும் என்ன இல்ல கனெக்ஷன் இவங்க பாடலாம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை போதும். இப்படி பாடலாம், பயங்கரமா ஆராதிக்கலாம், பயங்கர லெவல் ஆராதிக்கலாம். ஆனால் அப்படி ஆராதிச்ச சபையில இன்னைக்கு லாக்ல இருக்கு. அப்படி ஆராதித்த சபையில லாக்ல இருக்கு, பூட்டப்பட்டு எப்பப்பா திறப்பாங்க, எப்பப்பா அங்க ஐக்கியம் நடக்கும், ஆராதனை நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் முழங்கால் போட்டு பயங்கர ஜெபம் நடந்துட்டு இருக்கு, அக்கினி ஜெபம் நடந்துட்டு இருக்கு. பட் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொண்டு இருக்கிறது. என்ன காரணம்? இன்னும் நீ சீமோனா தான் இருக்கிறோம், பேதுருவா இல்ல. சீமோனுடைய நிலைமை வேற, பேதுருடைய நிலைமை வேற. ஆண்டவர் சொன்ன பேரை மாத்திரம் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி வாழும்போது வாழ்க்கையில ஜெயிக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களா? கேள்வி கேட்கிறாரு பாருங்க. 11 பேர் சொன்னாங்க, உங்க இருந்தாருன்னு சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுறாரு. 33 வருஷம் அது 3.5 வருஷம் கூடவே இருந்தாரு. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஒரு காரியத்தை நான் சொல்றேன், அந்த மைண்ட்ல நீங்க வச்சுக்காதீங்க. கிறிஸ்மஸ் டைம்ல சிஸ்டர் ஒரு சில கேள்விகளை கேட்டாங்க, பேசிக்கா கேட்டாங்க. நம்ம விசுவாசி தான் தட்டு மாதிரி முடிச்சோம். எத்தனை வருஷம் விசுவாசிகளா இருக்கும்? எத்தனை வருஷமா நம்ம விசுவாசிகளா இருக்கும்? பேசிக்கான ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு முடியல. இது சரியா இருக்குமா, அது தப்பா இருக்குமா? நான் பேரு சொன்னாரு, அடுத்த செகண்ட் அவர் படிப்பறியாத பேரமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் அடுத்த நிமிஷம் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு தெரியுமா? நீ கிறிஸ்துன்னு சொல்லல, அவர் என்ன சொல்றாரு? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய லென்த்த போறாரு பாருங்க. அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க லென்த்தா ஆன்சர் சொல்றீங்களா இல்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றீங்களா? உங்க பேர் என்ன கேட்டா என்னன்னு சொல்றீங்க? என் பேர் ஏசாஸ் தான் சொல்லுங்க. அதை கேட்டா ஒரு அடிச்சுனா ஒரு பேர் வரும், அந்த பேர் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அரசாங்கத்துக்காக அந்த பேரை கஷ்டப்பட்டு பிடிக்காம வச்சேன். எங்க அண்ணனுக்கு புகழ்னு பேர் வச்சார். அவர் எப்படி இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. எங்க அக்கா பேரு கவிதான்னு பேர் வச்சாரு. கவிதையில நாட்டான்னு சொல்லிட்டு ஏன் சொன்னேன், எனக்கு ஏன் இந்த தமிழோடையும் பேர் வச்சிருக்கேன், ஏன் அப்படி வச்சிருக்க அப்படின்னு அப்பா கேட்ட. அவர் சொன்னாரு, தீர்க்கா எத்தனை புஸ்தகத்தை பார்த்தேன், இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் தேவையா? பைபிள் எடுத்து வாச்சனும் ஒரு ஆண்டவர் ஒரு இதை கொடுத்துட்டு போறாரு அப்படின்ட்டு. இந்த பேர் அப்படி அவர் கவிஞராக இருக்கிறதுனால தேடி கண்டுபிடிச்சு ஒரு அருமையான பேரை கூட வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த பேரை வச்சதுக்கு அப்புறம் எங்கிட்ட கேட்டாங்க, தமிழொலிங்கிறது ஆனா பொண்ணா? பாதிகள். ஏன்னா ஒளின்னு வருது இல்லையா, வள்ளி பில்லி அந்த மாதிரி இந்த டீ வருது, அதனால கேட்டாங்க. இவர் மேலா அதுக்கு மேலேயான்ட்டு நான் தோத்துறோம். அல்லேலூயா. அவர் சொன்னாங்க, இவர் அப்படித்தான்ட்டு. அதனால அப்புறம் ஞானசாரம் ஆர்சியில ஞானசாரம் கொடுக்கும்போது ஏசுதாஸ்ன்னு பேர் வச்சு, அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. தோத்துறோம். அதனால ஏசுதாஸ்ன்னு சொன்னா மட்டும்தான் பிடிக்கும். அதனால தான் அதை கொஞ்சம் தள்ளி ஓரமா ஷார்ட்டே நான் கேட்டேன், அந்த இந்தி வைக்கிறதா அதே வைக்கிறதான். அவர் சொன்னாரு, உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன்னு வச்சுட்டாரான். அதனால பேசாம விட்டுட்டேன். எவ்வளவோ பிரயாசப்பட்டாங்க, இது வச்சுட்டு அது வேண்டாம் அப்படின்ட்டு. இன்னும் நீ சீமோனா இருக்கிற வரைக்கும் இல்ல, நீ பேதுருவா இருந்தா கல்லின் மேல் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கர்த்தர் கட்டுகிற சபையில, கர்த்தர் நடத்துகிற ஆராதனையில, கர்த்தரே முன்னால வச்சு செயல்படுத்தப்படுகிற ஆராதனையில பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. விசுவாசிக்கிற மாத்திர கையை தட்டி சித்தத்தை 100% செய்கிறவங்களுக்கு ஆண்டு சொன்ன பல்லவத்துல சித்தம் செய்யப்படுகிற எவ்வளவு 100% செய்யறாங்க.
அந்த சித்தத்தை நீ பூமியில செஞ்சுட்டீனா உன் சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது, உன்னை கத்த மேற்கொள்ள மாட்டான். அவன் சொல்லி பார்க்கலாம். எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா. சோத்திரம். வாசிக்கிற வழி வாசிக்கிறது பாரியா. நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், நான் தான் கட்டுவேன். ரைட். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஏன் சில நேரத்துல பாத்தீங்கன்னா ஈரோடு, திருச்சி, இப்படி பல இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல சர்ச் இருக்கும், பல பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும், அதுல பல சர்வீஸ் நடத்தலாம். ஆனா நம்ம ஆட்களுக்கு என்ன செய்வாங்கன்னா தேவ சமூகத்துல உட்கார மாட்டாங்க, இது செய்யலாமா செய்ய மாட்டாமா அப்படின்னு ஆண்டோட கேட்கறது இல்லை. அவங்க என்ன செய்யறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், முன்னால பின்னால இப்படி ஆரம்பிச்சுதான் நிறைய சர்ச்சஸ் அதுக்கப்புறம் நான் நடத்தவே முடியல. நான் 20 வருஷமா இதே சென்டர் தான் வச்சிருக்கோம். ஆண்டவர் சொன்ன, உமக்கு சித்தம் எல்லாம் ஒரு கண்டு கூட உள்ள வரக்கூடாது, உமக்கு சித்தம் எல்லாம் ஒரு துளி சதுரடி கூட இடம் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது, உமக்கு எப்ப சித்தமோ அதை செய்யுங்க. அதுல 20 வருஷமா படிக்கிறோம். கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு எப்ப சித்தமோ அப்ப நம்ம சொந்தமா இடம் வாங்குவோம், உங்களுக்கு எப்ப சித்தமோ அப்ப கரண்ட் உள்ள வரட்டும், உங்களுக்கு எப்ப சித்தமோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் இப்படித்தான். அல்லேலூயா. நீங்க தேவ சித்தம் இல்லாம எதையாவது செஞ்சுட்டா பாதாளத்தின் வாசல் என்ன செய்யும்? அது குடும்பமா இருக்கட்டும், உங்க வேலையா இருக்கட்டும், உங்க வருமானமா இருக்கட்டும், தேவ சித்தத்தை தாண்டி ஏன் இந்த கல்வினால என் சபை நான் கட்டுவேன், இந்த குடும்பத்தை நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உன் கடனை நான் கட்டுவேன், உன் காரியங்களை நான் கட்டுவேன். ஆனால் என்ன செய்யணும்? தேவ சித்தத்தின் மேல். அல்லேலூயா. வாசிக்கலாம். பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை. வாசிக்கலாம். 19. பரலோக ராஜ்யத்தில் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். நல்லா கவனிங்க. பரலோக ராஜ்யத்துல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இல்லை என்று சொன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன். அப்ப நீங்க போனீங்கன்னா ஒரு இடத்துக்கு, குறிப்பிட்ட இடத்துக்கு போனீங்கன்னா போய் ரூம் போட்டு தங்குற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்க எத்தனை ரூம் போடுவீங்க? ஒரு ரூம் போடுவீங்க இல்லையா? ஒரு ரூம் போடுவீங்க, டபுள் காட் அல்லது சிங்கிள் காட் போடுவீங்க. ஒரு ரூமுக்கு எத்தனை நைட்டோ எத்தனை டேவோ அதுக்கு ஒரு கீ உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா பேதுருக்கு என்ன தெரியுமா சொல்லுகிறார் ஆண்டவர்? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். எந்த பரலோக எதோட திறவுகோல்? இங்க இருக்கிற வீட்டின் திறவுகோல், பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல், அங்க இருக்கிறதான வீட்டினுடைய பூட்டினுடைய சாவிகளை நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. உங்ககிட்ட வாங்கி எடுத்தா அவன் போகணும், உங்ககிட்ட வாங்கி எடுத்தா அந்திரேயா போகணும், உங்ககிட்ட வாங்கி எடுத்தா சோத்திரம் யோவானே போகணும். உங்ககிட்ட நான் பல கீயை கொடுத்திருக்கிறேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த மாதிரி கொத்து சாமி பேர் வச்சிருக்கிறார். இந்த சந்தோஷம் நீ வச்சுக்கோ, உனக்கு இந்த பையன் இது உனக்கு அப்படின்னு நான் தான் கொடுக்கணும். ஆமீன் சொல்லி பாருங்க. நான் கொடுக்கலன்னா அவன் வெளியில உட்காந்துருக்கணும். ஆமா இல்லையா? அந்த மாதிரி பரலோகத்தினுடைய திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பேதுருக்கு அப்பா கொடுக்கிறேன். அப்ப பேதுரு எப்படிப்பட்டவரா இருந்திருப்பான்னு யோசிப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா பேதுரு மனசுல வாய் திறந்தாவே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனுடைய கிறிஸ்து. எத்தனை எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. அவன் சொல்லுங்க எத்தனை ஒரு ஆழமா ஆண்டவர் புரிஞ்சு வச்சிருக்கிறார் பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் இவருக்கு ரொம்ப ஓவரா இடம் கொடுத்து வச்சிருந்தார், ரொம்ப டூ மச்சா இடம் கொடுத்து வச்சிருந்தார். மத்த 11 ஆட்களுக்கு இடம் கொடுத்தாரா இல்லையோ? பேதுரு 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 வாய் திறந்தா பேதுரு தான். பக்கத்துல கை பிடிச்சிருவாங்க. இயேசு கிறிஸ்து வாய் திறந்தவங்க பேர் வருமா? நான் பெரிய படத்துக்கு போன 5000 1000 அப்பா என் பேரை கூப்பிடுங்க ஆண்டவரே. திடீர்னு சாமியால் கூப்பிடுவாரு, என்னை கூப்பிட்டாரா பக்கத்துல இருக்கிற பேரு சாமியால் தான், அதுவே குழப்பம் வந்துடும். ஆனா பேருக்கு அப்படி இல்லை. அல்லேலூயா. ஒன்னே ஒண்ணுதான், கண்ணைகளும் கத்தர் வச்சிருந்தார். எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. வாசிக்கலாம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க பேதுருக்கு. எல்லாத்துக்கும் அதிகாரம் கொடுத்தாரு. அந்த அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்த யார் தெரியுமா? பேதுரு. நல்லா கவனிங்க. அந்த அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்துறதுனாலதான் 8000 பேர் உள்ள வந்துட்டாங்க. பக்கத்துல கை பிடிச்சிருக்கு. கர்த்தர் உனக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி இருந்தா, செயல்பட்டு இருந்தா, இந்த பாய் வெறுமையா இருந்திருக்காங்க, இந்த சேர்ஸ் வெறுமையா இருந்திருக்காங்க. பயன்படுத்துறது இல்லை. நம்ம வர்றோம் போறோம், நம்ம குடும்பம் வர்றோம் போறோம், பயன்படுத்துறது இல்லை.
அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறதில்ல. அவர் சொன்னாரு, நான் உனக்கு தருகிறேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது நீ எதுவோ இங்க கட்டுறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்க. பூமிக்கும் பரலோகத்துக்கு இடையில இருக்கு பாருங்க, நிறைய விஷமம், நிறைய வில்லங்கம் இருக்கு. அதிகாரத்தின் ஆவிகள், துறைத்தனத்தின் ஆவிகள், பொல்லாத ஆவிகள், அப்புறம் வானமண்டலத்துல எல்லா பொல்லாத ஆவிகள் கூட்டம் இடையில இருக்கு. நல்லா கவனிங்க. பூலோகத்துல நீ கட்டுறது எதுவோ அது பரலோகத்திலும் அப்படி கட்டுறது எவ்வளவு ஸ்பெஷலிஸ்டா இருந்திருக்கிறான்னு பாத்துக்க பேரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சந்தோஷமா. ஆமா, அவர் எவ்வளவு ஸ்பெஷலிஸ்டா இருந்திருப்பாரு பாருங்க. மத்தவங்களை இதை சொல்லவே இல்லை. எந்த ஆட்களும் அதிகாரத்தை பொதுவா கொடுத்தார். நீ போப்பா சகல அதிகாரத்தை உனக்கு கொடுக்குறேன்னு. ஆனா அதை பிரயோஜனப்படுத்துறது தலைவனை கை சொல்லுங்க. பேதுரு பயன்படுத்தின மாதிரி நான் பயன்படுத்துறேனா, பேதுரு பயன்படுத்துற மாதிரி நான் பயன்படுத்துறேனா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கணும். நம்மள கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம சும்மா 100க்கு 100 ஆஸ்வாதம் இத பயன்படுத்தினதுனாலதான் அவர் சொல்லுகிறாரு, நீ பாக்கியவானா இருப்பாய். ஆமென் சொல்லுங்க. இது மாம்ச ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல, பிதாவே உனக்கு வெளிப்படுத்துற. பயன்படுத்துறதுனால கர்த்தரே உனக்கு அதை வெளிப்படுத்தினார். நீ பயன்படுத்தினா கர்த்தர் இந்த எக்ஸ்ட்ராடினரி ரெவலேஷன் எல்லாம் உனக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து வாசிக்கலாம். அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். சரி, அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டார். 21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். 12 சீசர்கள் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. சொன்னாரு, கேட்டுட்டு தான் இருந்தாங்க. நம்மள மாதிரி இத்தனை நேரம் பிரசங்கம் பண்ணுவாரு, நம்ம கேட்டுட்டே இருப்போம். நல்லா கவனிக்கிறீங்களா? எல்லாமே கேட்டுட்டு தான் இருப்போம். இந்த சபையில மற்ற எல்லா சபையிலும் அதை கேட்போம். பட் அது அடுக்க என்ன நடக்குது சொல்லுகிறார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய் மீட்டிங் எல்லாம் முடிச்ச உடனே முதல் வேலை தெரியுமா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லுங்க. தனியா கூட்டிட்டு போய் வாங்க என்னடா முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்கா, இருடா. நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு? இப்ப ஆராதனை முடிச்சோடனே ஒரு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து நம்ம கூப்பிட மாட்டான். அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் என்ன செய்வோம், அமைதியா இருக்கும். இந்த கூட்டம் ஆராதனை முடிச்சதுக்கு அப்புறமும் ஜெபம் பண்ணி அது சில காரியங்களும் செய்வோம். ஆனா அதுக்குள்ள யாராவது ஒருத்தர் இந்த வாங்கன்னு சொல்லி போய் சர்ச்சு வெளியில கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 20 வருஷம் என்னை யாரும் கூட்டிட்டு போல. 20 வருஷம் யாரும் கூட்டிட்டு போல. ஆனா பேதுரு என்ன செய்யறாரு, மீட்டிங் முடிச்ச உடனே அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்மதிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். திட்டினார். என்ன திட்டிருப்பாரு? திட்டத்தை சொல்லல வேதத்துல. இல்லைன்னா ரொம்ப பேதுருவை பசங்க பண்ண மாட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி திட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்படி பேதுரு இயேசுவை திட்டி இருந்தா இயேசு இப்ப பேதுருவை திட்டுறாரு. எப்படி தெரியுமா திட்டுறாரு? அவரோ திருப்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே. ஹலோ, சந்தோஷம் பார்த்து சாத்தானே சொன்னா கீபோர்டு வருவோம். அம்மா அப்பா டென்ஷன் ஆயிடுவாங்க. ஐயா உங்க சபைக்கு இத்தனை நாள் வந்து ஆராய்ச்சிட்டு கீபோர்டு போடுறது உனக்கு சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனவங்க அப்படித்தான் இருக்கு. இவனை சொல்றாரு, என்ன சொல்றாரு, எனக்கு பின்னால் போ சாத்தானே. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. ஏஞ்சல்னு சொன்னா நல்லா இருக்கும். அங்க தேவதைகள்மா யுவர் பியூட்டி ஆர் கியூட்டி சொன்னா நல்லா இருக்கும். நீ நல்லா இருப்ப ஆசிரியமா இருப்பேன்னு சொன்னா அவர் சொல்லுகிறாரு. அப்பட்டவன் சொல்ல ஏ சாத்தானே இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? யார? பேதுருவை சொன்னா ரொம்ப இடம் கொடுத்துட்டோம்ல. கொஞ்சம் கவனிங்க. சீமோனை பார்த்து சாத்தானே சொன்னா இந்த சாத்தான் அவரை என்னன்னு சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்? நான் தானா அடிக்கலமா, அவன் அப்படி பேசுனாலதான் அடிச்சா திட்டுனேன். யோசிப்பார். இயேசு நல்லவர், நல்லவர், மனதுருக்கமுள்ள நீடிய சாந்தம் உள்ளவர். இந்த சாந்தத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி
அப்பாலே போ சாத்தானே ஒரு ஆண்டவரையே இயேசுவையே சீமோன பேதுருவை சொல்ல வச்சா. அப்ப பேதுரு ஆண்டவர் எப்படி தெரியும் சொல்லுங்க, எப்படி தெரியும்? இதெல்லாம் நேரிடக்கூடாதுங்கிறது சம்பவம். இதெல்லாம் நமக்கு நேரிடக்கூடாது. இந்த நேரிடக்கூடாதுன்னு சொன்னதில்ல, என்று அவரை கடிந்து கொள்ள 5 நிமிஷம் திட்டாரா 10 நிமிஷம் திட்டாரா பார்க்கிற வரை பார்த்திருக்கிறாரு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் திட்டத்தை பார்த்திருக்கிறாரு, 10 நிமிஷம் திட்டத்தை பார்த்திருக்கிறாரு. கப்பா 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 கப்பான்னு பயங்கரமா பேசியிருப்போம். பேசி முட்டிச்சுட்டு செம்ம டென்ஷன் ஆகி சொல்லுகிறாரு, நீ அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். நீ எனக்கு இடரலா, எனக்கு எரிச்சலை கொண்டுட்டு வர, எனக்கு கோபத்தை கொண்டுட்டு வர. அப்ப பேதுரு எப்படி திட்டி இருப்பாரு? இதை திட்டுற அளவுக்கு பேதுருக்கு எவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்கிறாரு பாருங்க. ஆமே, இந்த பக்கத்துல கை வச்சிருங்க. ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. நாம இயேசு திட்ட முடியுமா? இயேசு சொந்த ரட்சகர். நாம இவ்வளவு நேரம் பாடினோம், ஆண்டவரே நீ நல்லவர் வல்லவர் போதுமானவர், பயங்கரமா பாட்டு பாடினோம். அவர் என்னைக்காவது திட்டி பாடி இருக்கிறோமா? திட்டி பாடி இருக்கமா? திட்டி ஆராய்ச்சிருக்கிறோமா? ஆனா பேதுரு சொல்றாரு, நிறைய திட்டாரு. இது நமக்கு சம்பவிப்பதில்லை, இது நமக்கு நேரிடுவதில்லை. ஒரு மனுஷன் உங்களை பயங்கரமா திட்டி, நீங்க அவனை பார்த்து நீ சாத்தானே. நம்ம பிள்ளைகளை பார்த்து எருமை மாடு அப்படித்தான் சொல்லுவோம். சில வீடுகள்ல எருமை மாடு, சில வீடுகள்ல சனினே அப்படின்லாம் சொல்லுவோம். சில வீடுகள்ல இன்னும் ரொம்ப ஆக்வர்டெல்லாம் இருக்கு, அது வெளியில சொல்ல முடியாது. அது தனியா போய் விசிட்டிங் நேரத்தில் நான் விசிட்டிங் வரேன் அப்படின்னு சொல்லாம வீட்டுக்கு போயிருக்கோம். அப்படி சொல்லும் போது ஒரிஜினல் பேர்ஸ் எல்லாம் வரும். ஆமே, அப்போ வரும்போது அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும்? எல்லாமே ஆஃப் ஆகும். வாய் ஆஃப் ஆகும், டிவி ஆஃப் ஆகும், கேபிள் கனெக்ஷன் எல்லாம் ஆஃப் ஆகும். அது வரைக்கும் தோத்துறோம் அந்த மாதிரி. அப்ப இங்க சொல்றது, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். நல்லா கவனிங்க. பேதுருக்கு ஆண்டவர் எவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்கிறார். அப்ப இடம் கொடுத்து வச்சிருக்கிறான்னா பேதுருக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளவு நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல என்ன செஞ்சிருக்கிறாருன்னா அப்படியே கீழ்படிச்சு அப்படியே ஏற்றுக்கொண்டு அவரும் நான் அப்படின்னு சொல்லுங்க, அவரும் நான் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப டீப்பா இருந்திருக்கிறார். ரொம்ப டீப்பா இருந்திருக்கிறார். அந்த டீப்பு தான் அவர் சொல்லுகிறாரு, வாசிக்கலாம், இது நமக்கு சமைப்பது என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரும் திருப்பி பேதுரை பார்த்து, எனக்கு பின்னால போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ரைட். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்றேன், சொல்லி மாத்தி பிடிக்கணும். நல்லா கவனிங்க. இது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். போன வாரம் பார்ப்போம். இந்த வாரத்துல ஆவிக்குரிய ஒரு நூறத்தனையான ஆசீர்வாதம். யார் அப்படின்னா விட மாட்டான். இதை முடிச்சோடனே பாருங்க, கரெக்டா ஒரு 17ஆம் அதிகாரம் முதல்ல வசனம் வாசிக்கலாம். 17. 6 நாளைக்கு பின்பு இந்த திட்டினதுக்கு அப்புறம் இந்த ஒரு வாரம் என்ன ஆச்சுன்னு தெரியல. பேதுருக்கு ஆண்டவருக்கும் டெய்லி பேசிதான் இருப்பாங்களா, பழகிட்டு இருப்பாங்களா தெரியல. ஆனா 17ஆம் வசனத்துல 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை மாதிரி வாசிங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் உயர்ந்த மலைக்கு போயிட்டார். நல்லா கவனிக்கிறீங்களா? இங்க அவருடைய ஆவியில ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆவிக்குரிய மண்டலத்துல பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்தார் பக்தி வாழ்க்கையில. அதுக்கப்புறம் அவர் மேல கூட்டிட்டு போறார். எங்க கூட்டிட்டு போறார்? சாதாரண மேல கூட்டிட்டு போற சாதாரண விஷயம் இல்லை. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய். நம்ம பகுதியில் உயர்ந்த மலை எது? கைத்தமலை. நம்ம தேசத்துல சொல்ல வந்த இமயமலை. நம்ம தேசத்துல இமயமலை. அந்த இமயமலைக்கு மேல கூட்டிட்டு போற எப்படி போவோம்? நம்ம
சொல்லுங்க, திரும்பி போக முடியும். பல நாட்கள் ஆகும். அந்த மாதிரி இவர் போய் என்ன செய்யறாரு, யோவானை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலைக்கு கூட்டிட்டு போறாரு. எப்படி திரும்ப கூட்டிட்டு போறாரு? இவன் வரமாட்டேங்கிறான், பேதுரு வரமாட்டேங்கிறான். இவன் திட்டி போட்டேன், நீ போய் சாத்தான் சித்தி போட்டீங்கல்ல, அதனால வர முடியாது, நீ பட்டத்தை பண்ணுங்க, நான் ஜெபத்துக்கு வரமாட்டேன், ஆராதனைக்கு வரமாட்டேன், பாட்டு பண்ண எதுக்கு வரமாட்டேன், அப்படியா சொல்லாம் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு கையா பிடிச்சி தரதானே என்ன செஞ்சிருக்கிறாரு, மலைக்கு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசிச்சிட்டு அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. 3 வசனம். அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு மோசேயும் தெரியாது, எலியாவும் தெரியாது. நல்ல கவனம், உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நான் இயேசுவே பார்த்ததுல பிறகு போய் மோசையை பார்க்கறது, எலியாவை பார்க்கறது, ஒரு தூதரை கூட நான் பார்த்தது கிடையாது. அல்லேலூயா. அவங்க பார்த்தாங்க, இவங்க பார்த்தாங்க, நம்ம பார்த்தது கூட கிடையாது. தோத்திரம். ஆனா இவர் சொல்றாரு அசால்ட்டா, மோசே எலியாவும் அவர்களோடு கூட பேசுகிறாங்க, அவர்களுக்கு பார்க்கிறாரு. இதுதான் ஆவிக்குரிய 100% ஆசீர்வாதம். நம்ம நினைக்கிறோம் அது சுகமாயிடுச்சு, இது சுகமாயிடுச்சு, அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாம் அந்நிய பாஷை அபிஷேகம் இதோட பினிஷிங் ஆயிருது. இதுக்கு அடுத்த கட்டம் ஒண்ணு இருக்கு. அது 360 தாண்டினா மோசே எலியாவும் பார்க்கிறவங்களா இருந்தாங்க. அப்புறம் காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும். இயேசு சொன்னாரா பேதுரு கிட்ட, இவர்தான் எலியா, இவர்தான் மோசேன்னு சொன்னாங்களா? சொன்ன மாதிரி வசனம் இருக்கா? சொல்லல. இவர் சொல்லுகிறாரு, இயேசு சொல்லல, பிதாவாகி தேவன் சொல்ல. இவருக்கு ரெஃப்ளெக்ஷன் பாருங்க. அன்எஜுகேட்டட், பேதமை உள்ளவர்கள், படிப்பறியாதவர்கள், ஒண்ணுமே தெரியாது. எப்படி உட்கார்ந்து, எப்படி பேசுறது, எப்படி நடந்து, எப்படி ட்ரெஸ் போட்டு ஒண்ணுமே தெரியாது அவருக்கு, பேதுருக்கு. ஆனால் அவருக்கு சொல்றாரு, இங்கே நாம் இருக்க நல்லது, உனக்கு சித்தமான இங்கே உனக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரம். மோசே சொன்னாரா? எங்கதாம்மா மோசே, நான் தான் மோசேன்னு சொன்னாரா? எப்படிமா சொல்லாமே அவருக்கு வெளிப்பாடு கிடைச்சிச்சு? சொல்றாரு, மோசேக்கு ஒரு கூடாரம் போடுறா. சொல்றேன், இயேசுன்னு சொல்லி கொடுக்கல, பிதாவாகி தேவன் சொல்லுங்க. அவர் சொல்லுகிறார், மாம்ச ரத்த வெளிப்படுத்தல, பிதாவாகி தேவனே, இவர்தாய மோசே, இவர்தாய எலியா. அவன் சொல்லி பார்க்கலாம். இந்த ரெவலேஷன் எத்தனை பேருக்கு வேணும்? அப்ப நீங்க சீமனா இருக்க வேண்டாம், பேதுருவா இருங்க. ஹல்லேலூயா. பேதுருன்னா என்ன? ஃபிங்கர் டிப்ல இருக்கிறவன் அர்த்தம். எள்ளுன்னா எண்ணெயா நிக்கிறவன் அர்த்தம். எதுக்கு? உலக வேலைகள் இல்ல, ஆண்டவருக்குரிய வேலைங்க. ஆமென் சொல்லி பார்க்கலாம். ஆமென் சொல்லி பார்க்கலாம். எத்தனை கஷ்டமா இருந்தாலும், ரப்ப டப்பா தான் இருக்கிறாண்டவரை ஆகிலும் வார்த்தைப்படியே நான் வளைய போறேன். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் உங்க சித்தத்துக்கு நான் சர்ச்சுக்கு வர்றாண்டவர். அதுதான் ரைட். இப்ப சொல்லுகிறாரு, எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஒரு சத்தம். நல்லா கவனிங்க, இது யோசனை தெரியாது. உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், இதெல்லாம் யார் சொல்லல? யாக்கோபும் சொல்லல, யோவானும் சொல்லல. பேதுருக்கு மட்டும் அந்த மைண்ட் செட் வந்துச்சு. ஆண்டவர் உமக்கு ஒரு கூடாரம் போடலாம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போடலாம், உங்களுக்கு ஒரு கூடாரம். நமக்கு நல்லது செய்யறது யார் தெரியுமா? சீமோனுங்கிற லிஸ்ட்ல இல்ல, பேதுருக்கிற லிஸ்ட்ல தான் நமக்கு ஒரு நல்லது செய்யற ஒரு ஆள் இருப்பான். நல்லா கவனிக்கிறீங்களா? நீ சீமோனா இது இருக்கிற வரைக்கும் அவன் நல்லது எதிர்பார்க்கவே முடியாது. அவன் வாழ்க்கையில லாஸ் பெயின் இந்த மட்டும் தான் இருந்துச்சு. என்னைக்கு அவர் பேதுருவா மாறிட்டாரோ, என்னைக்கு தன்னை என்ன செஞ்சாலும் ஐ ரெடி டு கம் அப்படின்னு சொன்னாரோ, அப்ப என்ன செஞ்சாரு? இந்த கலிமேல சபை கட்டுவேன். எத்தனை பாதாளத்தின் வாசல் வந்து அந்த சபை மேற்கொண்டாரு. நீ பாக்கியவனா இருப்பாய். மலைக்கு கூட்டிட்டு போறாரு, அங்க மறுரூபமாக்குறாரு. மறுரூபம்னா என்ன தெரியுமா? ஷோ நடக்குது. அங்க ஒரு ஷோ நடக்குது. இந்த இடத்துல ஒரு ஷோ வச்சிருக்கோம் பாத்தீங்களா? ஒரு ஷோ பண்ணிருக்கோம் பாத்தீங்க. வசனம், இந்த வசனம் நீங்க பாடுறதுக்கு ஷோ பண்ணிருக்கோம். கீபோர்டு ஒரு ஷோ வச்சிருக்கிறோம். உங்க 2 வீலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஷோ வச்சு அது ரூம் வச்சிருப்போம். அது பார்த்தா தான் எந்த வண்டி வாங்கலாம், எந்த வண்டி நல்லா இருக்கும், எத்தனை மைலேஜ் கிடைக்கும், இது எத்தனை சிசி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஷோரூமுக்கு போய் ஷோ பார்ப்பாங்க. அதை பார்த்தா தான். இப்போ அலைன்ஸ் வரும்போது பொண்ணை பார்க்க மாப்பிள்ளை பிடிக்கும்னு சொல்ல முடியுமா? ஈசாக்கா நம்மலாம் ஆனா ஈசாக்கா ஒன்னே தெரியாது. ஆனா வந்த உடனே முக்காடு போட்டு பண்ணனே அவன் சொன்ன, இவன் தான் என்னுடைய எஜமான் அப்படின்னு சொல்லிட்டோடனே உடனே கல்யாணம் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. 10 தடவை பார்த்து 14 தடவை பார்த்து அப்புறம் பிடிக்கிறேன்னுவான். வந்து முறுக்கெல்லாம் சாப்பிட்டு, மிச்சர்லாம் சாப்பிட்டு, டீ எல்லாம் சாப்பிட்டு, காஃபியெல்லாம் குடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு ஒரே காலத்து பிடிக்கிறீங்க மாப்பிள்ளை.
அல்லேலூயா. ஆனா இங்க சொல்லி இருக்கிறாரு மறுரூபமான ஒரு ஷோ காண்கிறார். ஆண்டவர் தரிசனத்தை காண்கிறார். என்ன ஷோ தெரியுமா? நீங்களும் நானும் பார்க்குற ஷோ இல்லை, அவர் விசேஷமான ஷோ பார்க்குறாரு. மோசே, ஏலியா ஆண்டவரோடு கூட பேசுறாங்க. எத்தனை பேர் நீ பார்க்கலாம்? எத்தனை பேர் பார்க்கலாம் சொல்லுங்களேன். நீங்க கண்களை மூடி கர்த்தரை ஆராதிக்கும் போது, அதாவது ஹை ரேஞ்சுக்கு போகணும், உயர்ந்த மலைக்கு போகணும். ரொம்ப உயர்ந்த மலைக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல்லாம் அப்படி வேலை பிடிச்ச எத்தனையோ கொண்டை ஊசி வேலையெல்லாம் பிடிச்சி அங்கே போய் நின்று அங்கே போய் இப்படி வெப்பங்களெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெம்பு வரும். ஆனால் கூட்டிட்டு தரத்துக்கு மேலே போறாரு. அவ்வளவு காடு ஒருத்த பண்ண வச்சு மேலே கூட்டிட்டு போய் மறுரூபமாக்குறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஷோவை நம்ம பார்க்கணும்னு சொன்னா, விசன்ஸை பார்க்கணும்னு சொன்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? டூ மச்சா இருக்கணும். அவன் சொல்லி பார்க்கலாம். சும்மா இந்த ஜபத்துக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது, இந்த துதி ஆராதனைக்கு வேலைக்கு ஆகாது, இந்த டைம்ல வேலைக்கு ஆகாது. உயர்ந்த மலைவை நடக்க வச்சு கூட்டிட்டு போறாங்க. பேதுருனால முடியல, யாக்கோபுனால முடியல, யோவானால முடியலைனாலும் பரவாயில்ல, வான்னு சொல்லி கையை பிடிச்சி தர மேல எடுத்துட்டு போய் அவளுக்கு முன்பாக மறுரூபமாக்குறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசி வாசி முடிக்கலாம். சீசர்கள் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள். 3 பேர்ட்ட பேசுற வரைக்கும் பயம் இல்லை. இயேசு கிறிஸ்து மோசே ஏலியாவை வரைக்கும் பேசுறதுக்கு பயமே இல்லை. அங்க ஒருத்தர் வந்தாரு பாருங்க, மேகத்திலிருந்து ஒருத்தர் வந்து இதான் வந்து அப்படி நிற்கணும்னே ஆட்டாக்கிட்டு வச்சு போயிருக்கும். அல்லேலூயா. எவ்வளவு டீப் பண்ணலாம். அவர் வந்தோடனே அவரு பார்க்கல, வாய்ஸ் மட்டும் தான் கேட்கிறாரு. வாய்ஸை கேட்ட பேதுரு, யாக்கோபு எவன் எங்கடா காணாதுன்னு இயேசு தேடுறாரு. நின்று தண்டா எங்கடா காண பார்த்தா கீழே பட்டு கிடக்குறாங்க. கீழே பட்டு கிடக்கலாம், முகப்புறம் எழுதி கிடக்குறான். போய் ஒவ்வொருத்தனை எழுதுறாரு, பயப்படாது, எழுந்துன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. கர்த்தர் அந்த டூ மச்சா பேதுருவை யூஸ் பண்ணார். டூ மச்சான விசன்ஸை காமிச்சார். சாதாரண விஷயத்தை காமிக்கல, டூ மச்சான விஷயம். இதெல்லாம் பேதுருக்கு செட் ஆகாது, யாக்கோபுக்கு யோவானுக்கு செட் ஆகாதுங்கிற விஷயத்தெல்லாம் பேதுருக்கு சர்வசாதாரணமா பிக்சர் காமிக்கிற மாதிரி காமிச்சு கொடுத்தார். அல்லேலூயா. பேதுரு ஆகிய நீங்க சொன்னபடியே நான் செய்வேன். கீழ்ப்படிதலுக்கு ஒரு இலக்கணமானவர் பேதுரு. ஃபிங்கர் டிப்ல இருந்தவர் பேதுரு. கேள்வி கேட்ட அடுத்த செகண்ட பதில் சொன்னவர் பேதுரு. அல்லேலூயா. எந்த குவாலிஃபிகேஷனை நம்ம வாழ்க்கையில வச்சுன்னு சொன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில 100% ஆசீர்வாதத்தை பேதுருக்கு கொடுத்தாங்க. நாங்க சொன்னா கடைசியா இந்த கடிமையான சபையை கட்டுவேன். நீ பேதுரு வாங்கிட்டா ஒரு நாள் பாதாளத்தின் வாசல் நம்ம மேற்கொள்ளாது. கை வைத்து வேலையில சொல்லுங்க, என் குடும்பத்தையோ என் பிசினஸையோ எங்கமையோ பாதாளத்தின் வாசல் என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. இல்லையா? மேற்கொள்ளாது. கர்த்தரை நடத்துவாராக. இருக்கிற இடத்துல நம்ம கண்களை மூடி ஸ்தோத்திரம். 2 அல்லது 3 நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவார். ஆண்டவரே, பேதுரு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் சுதந்திரத்துக்கு காரணம் தெரியுமா? பேதுரு ஸ்தோத்திரம். எல்லுன்னா என்னையா நின்றவர், அவர் எல்லுன்னா என்னையா நின்றவர். சீசன் மற்ற கருத்தை சொன்னாங்க. நீங்க என்னப்பா சொல்றீங்க என்னை பத்தி? எல்லாம் சொன்னாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ பார்த்து பேதுரு சொன்னாரு, நீங்க தான்ப்பா ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆண்டவரே சொல்லுங்கப்பா, ஆண்டவரே என்னை பத்தி புறஜாதிகள், இயேசு பத்தி புறஜாதிகள் என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஒரு சின்ன காஸ்பல் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா பேதுரு சொன்னாரு, நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏன்னா அவர் வாழ்க்கையில அனுபவிச்சத, ருசி பார்த்தத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில சொல்லுங்க, நான் அனுபவிச்சத, ருசி பார்த்தத ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லலாம், ஆண்டவரே பேதுருவை போல இருந்தா இந்த கல்லின் கர்த்தரை சபையை கட்டுவார். பேதுருவனா இருந்த இந்த கல்லின் சபையை கட்டுவார். அப்பா சொன்ன, அப்பா கட்டின குடும்பத்தையோ, அப்பா கட்டின திருச்சபையோ, அப்பா கட்டின வாழ்க்கையோ, அப்பா கட்டின எதுவா இருந்தாலும் அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அப்பா அதை செஞ்சுட்டாருன்னா ஒரு பக்கத்துல 1000 பேர், வலதுபுறத்துல 10000 பேர் வந்தாலும் அது அடங்காது.
ஏன்னா அப்பாவே உங்க வீட்டை கட்டுகிறார், அப்பா உங்க குடும்பத்தை கட்டுறாரு, அப்பா திருச்சபை கட்டுறாரு, அப்பா ஊழியத்தை கட்டுறாரு, அப்பா இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை பில்டப் பண்றாரு, கட்டிடுகிறார். அவர் கட்டிட்டானா போதும், என்ன ஒரு பாராட்டி வாசனை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமா ஒரு வழியா வருவாங்க, இயேசு ரத்தத்தை மேல பார்த்து அவன் திரும்பி 7 வழியா ஓடி போவான். ஏன்னு சொன்னா கர்த்தரால் நீ கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார், கர்த்தரால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இது மனுஷனால கட்டப்பட்டதல்ல. அப்பா சொல்ற, நான் மனுஷனால கட்டப்பட்ட ஆளுக்கு சத்தியமா வாசமா இருக்க மாட்டேன். சொந்தரம் அவர் சொல்லுகிறார், நான் உண்மையாலே வாசமா இருக்க மாட்டேன். மனுஷர்களா எவ்வளவு பெரிய கட்டணம் சொன்னா அந்த இடத்துல கட்டமா நான் இருக்க மாட்டேன். ஆனா உங்களை பார்த்து ஆண்டு சொல்லுகிறேன், என்னை பார்த்து அப்பா சொல்லுகிறார், நீ பேதுருவா இருக்கிற, நீ கல்லா இருக்கிற, நீ உறுதியா இருக்கிற. அந்த உறுதிப்படுத்தப்பட்ட பேதுரு அப்பா சொல்லுங்க, நான் பேதுருவா இருக்க விரும்புகிறேன், நான் பேதுருவா இருக்க விரும்புகிறேன். எத்தனை கஷ்டமானாலும் என்னால முடியாவிட்டாலும் நான் செய்கிறேன் சொல்லுகிற பேதுரு ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. இயேசு கூட too much பழகிற ஒரு பேதுரு தேவை. இயேசுவையே கடிந்து கொள்ளுகிற அளவுக்கு கர்த்தர் அவனுக்கு இடம் கொடுத்த அந்த அளவுக்கு அவருடைய உறவு முறைகள் அதிகமாகிச்சு. அந்த அனுபவத்தை எனக்கு தாருமா. கோடிக்கணக்கான பேர் செய்ய மாட்டாங்க, மருதடிச்சான், சபிக்க சத்தியம் பண்ண தொடங்கினான். அதை காட்டிலும் இந்த விஷயம் ரொம்ப அதிகம். இயேசுவே அவனை பார்த்து சாத்தானே சொல்ற அளவுக்கு வந்துட்டே இருக்கிறான். அப்ப அந்த அளவுக்கு அவனுக்கு இடம் கொடுத்து வச்சிருந்தாரு கர்த்தர். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அசுரமான சொல்லி கர்த்தர் தருவாங்க. அவரோட டீப்பா ரிலேஷன்ஷிப் வைக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை ஆழமா கொண்டு போவாராங்க. அப்பாட்ட சொல்லுவாங்க, அப்பா அவருக்கு நன்றி செலுத்துகிறோம், அல்லேலூயா, துதிக்கிறோம் 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 நன்றியோடு துதிக்கிறோம். அப்பாட்ட சொல்லலாம், ஆண்டவரே நான் சீமனா இருக்க விரும்பல, நான் பேதுருவா இருக்க விரும்புகிறேன், பேதுருவா இருக்க விரும்புகிறேன், பேதுருவா இருக்க விரும்புகிறேன். அப்பாட்ட ஒரே வார்த்தை, நான் பேதுருவா இருக்க விரும்புகிறேன். மற்ற சீசன்ல போடல, 11 பேர் போடல, நான் டிஃபரண்டான ஆளு. நான் பேதுரு சொன்ன உடனே பதில் வந்துருச்சு. என்ன காரணம்? பெத்த படிச்சவர் இல்ல, ஒண்ணுமே படிக்காதவர். அல்லேலூயா. வேத வசனத்தின் ஆழத்துக்கு நேரம் போக எனக்கு உதவி செய்யுங்க. வேத வசனத்துக்கு ஆழத்துக்கு போக உதவி செய்யுங்க. அப்ப வேத வசனம் தான் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. கர்த்தர் உதவி செய்கிறார். அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன்.
வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பரிபூரணத்தையும் உலக ஆசீர்வாதத்தை பரிபூரணத்தையும் இரண்டை இணைத்து கர்த்தர் அவருக்கு தந்ததை போல எங்களுக்கு ஒரு நூறத்தனையான ஆசீர்வாதத்தை தருவதற்கு போதுமானவராக இருக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நூறத்தனையாய் ஆசீர்வதிச்சு அனுப்புகிறேன். ஆண்டவரே, நூறத்தனையான பிரசனத்தினால் அவங்களை நிரப்பி வழியை செய்யுங்கப்பா. பேதுருக்கு கொடுத்த உன்னத அனுபவங்கள் இங்க இருக்கிற ஒவ்வொரு சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பஞ்சவாதம் இல்லாம கொடுக்கிறதுக்கு போதுமானவராக இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவருடைய தகுதியை பார்த்து அவருடைய குணாதிசயத்தை பார்த்து அவருக்கு இப்படிப்பட்ட இயேசுக்கு அப்பாற்பட்ட சம்பவங்களை சர்வசாதாரணமாக காண்பித்துக் கொண்ட தேவன் எங்களுக்கும் அப்படிப்பட்ட அசாதாரணமான அனுபவத்தை சாதாரணமாக காண்பித்துக் கொடுக்க போதுமானவர். தொடர்ந்து நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க ஆளுகைகளை கொண்டு வருகிறீங்க வந்திருக்கிற எல்லா ஃபேமிலிஸ் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா ஆண்டவரே பிலிவர்ஸ் அவங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் ஒப்பு கொடுக்குறேன். அவங்க எல்லாம் நீங்க ஆசிரிச்சு வேலை வருமானத்தை எல்லாம் தொட்டு நீங்க ஆசிரிச்சு உங்களுடைய ஆவிக்குரிய காலம் உங்களோட அமர்ந்து விட்டு சொல்லி தொடர்ந்து நடத்த போகிற எல்லா நிகழ்வுகளையும் நாம் மகிமைக்காக நாம் சேர்ந்து செய்யுங்க. எங்களுக்கு விரோதமான செயல்பாடுகள் வாய்க்காமல் இயேசு வளர்கிற நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவை கத்தரி